V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சனத்தில் வாஸ்கோடகாமா அந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க இருப்போம். ஒரு ஜெயிலுக்கு பேர் தான் வாஸ்கோடகாமான்னு பேர் வச்சுருக்காங்க. அங்கே இருக்க கைதிகளுக்கெல்லாம் வாஸ்கோடகாமான்னு சிம்பிள் போட்டு அது ஒரு ஜெயில் நடந்துகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் ஜெயில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு யூகமாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பி சுபாஸ்கரன் தயாரிச்சிருக்காரு. ஆர்ஜே கிருஷ்ணா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. தமிழ்குமரன் எடிட் பண்ணியிருக்காரு. அருண் என்வி இந்த படத்தை இசையமைச்சிருக்காரு. சதீஷ்குமார் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் அப்படின்னா நகுல், KS ரவிக்குமார், மன்சூர் அலிகான், கிங்ஸ்லி, முனிஷ்காந்த், நமோ நாராயணா, ரவி மரியா, RS சிவாஜி, ஆதித்யா, ஜேசு, செல்முருகன் இப்படின்னு நடிகர் பட்டம்லாம் ரொம்ப நீளமாக இருக்குது. பட் மற்ற படம் மாதிரி இந்த படத்தை ஒன்லைனா இப்படித்தான் அப்படித்தான் சொல்லவே முடியாது. ஏன்னா கற்பனைக்கு ஒரு மீறின ஒரு கதையாக தான் இந்த படத்தை பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு சமீபத்தில் ஒரு மலையாள படம் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2040 உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கல்கி படத்தில் 2800 உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சொல்கிறாங்க. உதாரணமாக ஒரு ஜெயிலில் ஒரு கைதி தப்பிச்சு போகிறான்னா எதிரில் போலீஸ் வந்து இதே எங்கடா போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, சார் தப்பிச்சு போகிறீங்க, சரி பார்த்து போங்க, அந்த கையில் டார்ச் லைட் வச்சுக்கோங்க, செலவுக்கு காசு வருமா அப்படின்னு கையில் எடுத்து கொடுக்குற மாதிரி சீன் வரும்போது இதை நம்ம எப்படி ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் இதை நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படிங்கிற படத்தில் இப்படி தான் வருது. அது வந்து இன்னொரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா RS சிவாஜி வந்து, சார் இந்த மாதிரி ஜெயிலில் ஒரு தப்பு நடக்குது சார், இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படிங்கும்போது, என்னப்பா அப்படின்னு அவர் ஒரு மிரட்டல் தொழில் சொல்லும்போது, நீ இப்படிலாம் பேசிட்டு இருந்தால் ஒன்று நான் வெளியே அனுப்பிச்சிடு அப்படிங்கிற, இல்லை சார் இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் சார், நான் உள்ளே இருக்கிறேன் சார் அப்படிங்கும்போது எதிர்காலத்தில் ஜெயிலுக்கு போகிறத எல்லாரும் விரும்புவாங்க, ஜெயிலேருந்து வெளியில் வர்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கிறதா என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. ஜனங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா KS ரவிக்குமார் ஏன் 2 கேரக்டர் வர்றாரு, அவரை ஏன் கொலை பண்ணுறதுக்கு மகனே துடிக்கிறான், காட்சிகள் வந்து நமக்கு வந்து பெரிய கேள்வி. சரி, ஒரு பையன் அப்பாவை கொலை பண்ண வந்தா அதுக்கு ஒரு அழுத்தமான காரணம், அம்மாவுக்கோ இல்லை குடும்பத்திலையோ சகோதரிக்கோ ஏதாவது ஒரு பெரிய கெடுதல் பண்ணியிருக்கணும், இல்லை வேற ஏதாவது இந்த கோபம் செய்கிற அளவுக்கு ஒரு நியாயமான காரணத்தை சொன்னால் அதை ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்குவாங்க. அப்பாவை கொலை பண்ணுறக்காண்டி இவன் ஏன் ஜெயிலுக்கு வரான் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இன்றைய ஜென்ரேஷனுக்கு இந்த படம் பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட்டு அந்த திரையில தான் நம்மளும் பார்க்கணும். மக்கள் கொண்டாட்டத்தை நம்மளும் தியேட்டர்லேருந்து பார்த்து நம்ம மேலும் கொண்டாடலாம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சினிமா வந்து காலங்காலத்துக்கு மாறினா கூட இந்த இப்போ வந்து இந்திய ஜென்ரேஷன் தான் திரையரங்குக்கு அதிகமாக வர்றாங்க. அவங்கள மைண்ட் பண்ணி எடுத்த மாதிரி தான் என் பார்வையிலே தெரியுது. பட் நகைச்சுவையாக இருக்கட்டும், பாடல் காட்சியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நோக்கத்துலாம் இருக்காங்க. அது சில நேரத்தில் அது மக்களால் புறக்கணிக்கப்படுது. பட் இந்த படத்தில் காமெடிகளும் சரி, மற்ற சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு சரியாக தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் டைரக்டர் மற்ற அந்த டீம் எல்லாம் இந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. நடிகர்கள் நிறைய நடிச்சிருக்காங்க. நகுல் சில வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி வந்திருக்காரு. பட் அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஃபைட்டரு, நல்ல டான்ஸரு, நல்ல காமெடி சென்ஸ் உள்ளவர். அவர் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்களை பார்த்து, காதலில் விழுந்தேன், மாசிங்கிற மாசிலமணி படத்தில் பார்த்து நல்லா வள்ளினம் இந்த மாதிரி படத்தில் நிறையா ஸ்கோர் பண்ணவர். அவரோட திறமைக்கு இந்த தீனி பத்திலையோ அவரோட திறமைக்கு ஒரு சரியான கதைக்கெல்லாம் அமையலையோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் படத்தில் ஹீரோ இருந்தால் கூட மற்ற கேரக்டர்லாம் நிறையா வர்றாங்க. வந்து இவரோட போர்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி ஒரு சினிமா ரசிகனா என் பார்வையில் தெரியுது. அதை கொஞ்சம் கூடுதல் எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறது தெரியுது. அதேமாதிரி ஆதித்யா இன்னசென்ட் கேரக்டராக வர்றாரு. அவர் வந்து ஏன் ஆனார், எதுக்கு வந்தாருன்னு ஒரு சின்ன கேள்விகள் அந்த படத்தில் இருக்குது. அதை சொல்கிறது வந்து நிறைய நடிகர்கள் போட்டு அந்த சொல்கிறத கொஞ்சம் சரியாக சொல்லலையோ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. இந்த படம் வந்து இந்த டைரக்டருக்கும் இந்த நடிகர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான போகிறதுக்கு ஒரு வழித்தளம் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நடிகர்களும் சரி, தொழில்நுட்ப கலைஞரும் சரி, எல்லாமே அவங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்த படமாக இந்த படம் பார்க்கப்படுது. மக்களோட நம்மளும் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த வெற்றியை கொண்டாடுவோம்.